சார் இப்போ டெல்லியில் இந்த நீட்டு முறைகேட்டுக்கு எதிராக போராட்டம், மாணவர்களுடைய போராட்டம், இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய போராட்டம் மிகப்பெரிய அளவில் போயிட்டுருக்கு சார். அந்த போராட்டத்துக்கு ஆதரவாக சமூக சேவகர் வாங் சுக் போராட்டம் வராது, ஆட்சிக்கு எந்த ஆபத்தும் வராது. ஆனால் 2-3 கட்சிகள், அதாவது 2-3 மந்திரிகள், அவங்களுக்கு மாற்ற நிலைமைகள் ஏற்படும். அதுக்கான வழிகள் பண்ணுவாங்க. விஜயை தொடர்ந்து இப்போ தனுஷ் தமிழ் முருகன் அப்படின்ற படம் நடித்து அரசியலுக்கு வர போகிறதா சொன்னோம்ல, அதே போல் ஆந்திராவிலையும் என்டிஆருடைய பேரன் அவரும் ஒரு முருகன் வேலை வச்சு படம் நடிக்கிறாரு. அவரும் அரசியலுக்கு வர போகிறான்னு சொல்கிறாங்க. அவராக முடியாது, ஆனால் பலம் இருக்கும், ஒரு போஸ்ட் இருக்குமே தவிர பெருசாக வர முடியாது. சார், தஞ்சை பெருவுடையார் கோயிலில் 8 திசைகளிலும் 8 பாலகர்களுடைய 8 திக்கு பாலகர்களுடைய கோயில் இருக்கும். அதில் 4 திசையில் இருக்க பாலகர்களுடைய சிலை காணாமல் போயிடுச்சு. அங்கே இந்திரன் சிலையையும் காணணும் சார். இதனாலேயே மழை பிரச்சனை இருக்குது அப்படின்றாங்க. காரணமாக எடுத்துக்க வேணாம், புரியுது. ஆனால் நடக்கும். அந்த கோயிலுக்கு அந்த எண்ணெய்க்கு நம்ம நாட்டுக்கு வர வேண்டிய எண்ணெய் கப்பல்கள்லாம் வர்றது ரொம்ப சிரமமாக ஆகிடும் போல் தெரியுது. இது எப்படி போகும், என்ன ஆகுன்னு சொல்லுது சார். இப்போ இன்னொரு அணையை அடைப்பிச்சிருவாங்க, பிரச்சனை ஜாஸ்தியாகும். கொஞ்சம் வர்றது கொஞ்சம் கம்மியாகும். ஆனால் சில இடத்துலேருந்து வேறு இடத்துல நம்ம வாங்குகிற வழி வந்தாலும் சில காரணத்தினால கொஞ்சம் ப்ராப்ளங்கள் வரப்போகுது. சமீபத்தில் 2 திமுக எம்எல்ஏக்கள் கைது செய்யப்பட்டு இருக்காங்க சார். அந்த கைது செய்ததற்கு அந்த கட்சியினுடைய தலைவர், முன்னாள் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அறிக்கை விட்டு கண்டனம் தெரிவித்தார். அதுக்கு பிறகு அதை பற்றி எதுவுமே கண்டுக்கலை. திமுக எந்த காரணமும் கிடையாது, அதுக்கான வழி இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக வழி பண்ணுவாங்க. சில வேலைகள் இருக்க, சில சலசலப்புகள் வரதை கொடுப்பாங்க, வெயிட் பண்ண சொல்ல. இப்போ ஜப்பானில் மனித ஃப்ரிட்ஜ் கண்டுபிடிச்சிருக்காங்க, குளிர்சாதன பெட்டி பிரகாரம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இருந்தாலும் ஆபத்து தான். மனிதக்குள்ளே எப்போவுமே அதிலே இருக்க முடியாது, ஃப்ரீசர்லேயே. ஸோ வெயிலோட தன்மைகள் பட்டால் தான். மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஊதா நிறத்துடன் கூடிய பன்றி முக தவளைகள் வாழ்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த தவளைகள் 2 கோடி வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே இருக்குது. கெட்ட எண்ணங்களை அழித்து நல்ல எண்ணங்களை ஆக்கி வழிமுறைகள் நிறையா போகணுன்றது தான் இந்த பன்றி அவதாரமே. அதனால தான் வராக அவதாரங்கள் வழி பண்ணியிருக்கு. அது ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். வாங்க அவங்களை சந்திப்போம். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் ரோஜா டிவி நேயர்களும் கொரோனா கொரியர்ஸ்லும். இன்னைக்கு அகஸ்தியன் என்ன சொல்கிறார் பார்ப்போம். சார், இப்போ டெல்லியில் இந்த நீட்டு முறைகேட்டுக்கு எதிராக போராட்டம், மாணவர்களுடைய போராட்டம், இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய போராட்டம் மிகப்பெரிய அளவில் போயிட்டுருக்கு சார். அந்த போராட்டத்துக்கு ஆதரவாக சமூக சேவகர் வாங் சுக் உண்ணாவிரதம் இருந்தார். உடல்நிலை மோசமடைஞ்சு ஹாஸ்பிட்டலையும் சேர்த்துருக்காங்க. இப்போ 4-5 நாட்களாக அவங்க நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணி போகிறத தடுத்து, அதனால் மிகப்பெரிய போராட்டங்கள், மிகப்பெரிய போலீஸ் கண்ணீர் புகை வீச்சு இப்படி நடந்துக்கிட்டே இருக்குது சார். இதனால் மத்திய ஆளுங்கட்சிக்கு ஆட்சிக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுமா? ஆட்சிக்கு போராட்டம் வராது, ஆட்சிக்கு எந்த ஆபத்தும் வராது. ஆனால் 2-3 கட்சிகள், அதாவது 2-3 மந்திரிகள், அவங்களுக்கு மாற்ற நிலைமைகள் ஏற்படும். அதுக்கான வழிகள் பண்ணுவாங்க, அந்த நிலை ஏற்படும். ஆனால் ஆட்சியில் இந்த ஆளுங்கட்சிக்கு எந்த ஆட்சி ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, பயட வேணாம்னு சொல்லிட்டார். இருந்தாலும் இந்த இது ஆல் இந்தியா ஃபுல்லாக எஃபெக்ட் ஆக போகுது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வருங்காலத்தில் பிஜேபியோட பலம் அங்கங்கே கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பலத்தை உருவாக்கின்னு வர்றது நல்லது சார். இப்போ இந்த அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் போர் சில ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அப்படியே போயிட்டுருக்கு சார். அந்த ஒப்பந்தத்தையும் இப்போ மீறி ஈரான் அந்த ஹார்மோஸ் அணை பகுதியில் வர கப்பல்கள் மீது குண்டு வீசுது. அந்த மாதிரி குண்டு வீசுறது தொடர்ந்தால் ஈரானில் இருக்கிற மின் நிலையங்கள் மீது நாங்கள் குண்டு வீசுவோம் அப்படின்னு இப்போ அமெரிக்காவுடைய ட்ரம்ப் சொல்லியிருக்கார் சார். இப்படி அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இந்த வார் முடிகிற மாதிரி தெரியல, போய்கிட்டே தான் இருக்குது சார். இதனால் நம்முடைய எண்ணெய்க்கு, நம்ம நாட்டுக்கு வர வேண்டிய எண்ணெய்
கப்பல்கள்லாம் வர்றது ரொம்ப சிரமமாக ஆகிடும் போல தெரியுது. இது எப்படி போகும், என்ன ஆகும்னு சொல்லுங்கள் சார். இப்போ இன்னொரு அணையை அடைச்சிடுவாங்க, பிரச்சனை ஜாஸ்தியாகும். கொஞ்சம் வர்றது கொஞ்சம் கம்மியாகும். ஆனால் சில இடத்துலேருந்து வேறு இடத்துல நம்ம வாங்குகிற வழி வந்தாலும் சில காரணத்தினால கொஞ்சம் ப்ராப்ளங்கள் வரப்போகுது. ஆனால் எப்படி இருந்தாலும் இந்த 9ஆம் மாதம் வரைக்கும் ப்ராப்ளம் இருக்குது. சார், ஹியூமன் பீயினுடைய இந்த மனிதர்களுடைய வெப்பம் வந்து ஒரு சமநிலையில் இருக்கணும். அது உயரும் பொழுது இறங்கும் பொழுது அதுக்கான பாதிப்புகள் உடம்புக்கு வந்து வரும். அதை சமநிலையில் வைக்கிறதுக்காக இப்போ ஜப்பானில் வந்து மனித ஃப்ரிட்ஜ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, குளிர்சாதன பெட்டி. அந்த மனித குளிர்சாதன பெட்டி வந்து 9 லட்சம் ரூபாய்க்குள்ளே விலை இருக்கும். அதுக்குள்ளே மனிதர்கள் போனாங்கன்னா அவங்களுக்கு வெப்பம் அதிகமாக இருந்ததுன்னா அது சமநிலைக்கு 10 நிமிஷத்தில் வர்றதுக்கு அதை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து ஒரு கண்டுபிடிப்பு வந்திருக்கு சார். இது மனித குலத்துக்கு நல்லதா கெட்டதா என்னன்னு சொல்லுங்கள் சார். சயின்டிஃபிக் பிரகாரம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இருந்தாலும் ஆபத்து தான். மனித குலம் எப்போவுமே அதிலே இருக்க முடியாது, ஃப்ரீசர்லேயே. ஸோ வெயிலோட தன்மைகள் பட்டால் தான், உடலோட வெயில் தன்மை பட்டு தான் ஆகணும். ஆனால் அதை மாற்றிக்கோன்றாங்க, சூழ்நிலை மாற்றினாலும் இது வந்து ஒரு பெரிய பலன் கொடுக்காது. மனுஷன் இந்த வெப்பம் குறைஞ்சிரும். இந்த விஜயை தொடர்ந்து இப்போ தனுஷ் தமிழ் முருகன் அப்படின்ற படம் நடித்து அரசியலுக்கு வர போகிறதா சொன்னோம்ல, அதே போல் ஆந்திராவிலையும் என்டிஆருடைய பேரன் வந்து அவரும் ஒரு முருகன் வேலை வச்சு படம் நடிக்கிறாரு. அவரும் வந்து அரசியலுக்கு வர போகிறான்னு சொல்கிறாங்க. அவர் அரசியலுக்கு வருவாரா, வந்தால் வெற்றி பெறுவாரா? அவரால் முடியாது. ஆனால் பலம் இருக்கும், ஒரு போஸ்ட் இருக்குமே தவிர பெருசாக வர முடியாது. ஏன்னா ஏற்கனவே பவன் கல்யாண்ங்கிற நடிகர் அரசியலுக்கு வந்து துணை முதல்வர் அளவுக்கு தான் இன்னும் வந்திருக்காரு. இன்னும் அவரால் முதல்வராக வர்றதுக்கான பலம் அவர்கிட்ட வரல. அதனால் ஏற்கனவே என்டிஆர் வந்து ஒரே வந்தது அரசியலுக்கு வந்த உடனே முதல்வராக வந்துட்டார். அதை தொடர்ந்து அங்கே யாருமே வரல. அதனால் என்டிஆருடைய வாரிசாக இருக்கிறதால இவர் வருவாரோ என்னவோ அப்படின்னு பேசிக்கிறாங்க. அதுக்கு தான் கேட்டேன் சார். சார், கனடா வந்து குளிர் பிரதேசம். அங்கே இருக்கிற வௌவால்கள்லாம் நீண்ட நாள் குகைக்குள்ளே தான் இருக்கும். அந்த வௌவால்கள் வந்து எபோலா, நிபா போன்ற வைரஸ்களை கடத்துறதா வந்து ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ சமீபத்தில் அந்த கனடா வௌவால் ஒரு 10 வயது சிறுவனை கடிச்சிருச்சு சார். அவங்கள ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தப்ப அது வந்து வெறிநாய்க்கடி பாதிப்பு இருக்குது அவருக்கு அப்படின்றாங்க. வௌவால் கடித்தது வெறிநாய்க்கடிக்கான அந்த நோய் வந்து அவருக்கு வந்திருக்குது. ஸோ இப்போ வௌவால்கள் மூலயமா அந்த ரேபீஸ்ங்கிற வெறிநாய்க்கடி நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா அங்கே வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க வௌவால் மூலயமா. ஸோ இது வந்து உலகம் முழுக்க பரவி மனிதர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துமா? இது இந்தியா தமிழ்நாட்டுக்கும் வருமா? பாதிப்பு உண்டு, அவ்வளோ இந்தியா இதுக்கெலாம் வராது. எங்கன்னா 1-2 வரலாம். ஆனால் பாதிப்பு வந்து அந்த கண்ட்ரியில் அந்த பறவைகளுக்கு அதிகமாகிடுச்சு. ஸோ அந்த இதில் அது அப்படி இருக்குது. ஸோ இங்கே வரதுக்கு லேட் ஆகும். ஆனால் இங்கே அந்த அளவுக்கு இன்னும் பரவலை. இன்னும் அந்த நோய் வந்து பறவைகளுக்கு பரவலை, அங்கே பறவை இருக்குன்றதை சொல்கிறேன். சார், தஞ்சை பெருவுடையார் கோயிலில் 8 திசைகளிலும் 8 பாலகர்களுடைய 8 திக்கு பாலகர்களுடைய கோயில் இருக்கும். அதில் 4 திசையில் இருக்க பாலகர்களுடைய சிலை வந்து காணாமல் போயிடுச்சு. அதனால் காணாமல் போயிடுச்சியா என்னாச்சுன்னு தெரியல. அதனால் அந்த 4 கோயிலும் பூட்டியிருக்கு. அங்கே எந்த விதமான இதுவும் நடைபெறலை. அங்கே வந்து சாமிக்கு ஆராதனை எடுக்கிறது, காட்டுறது, போகிறது எதுவுமே நடக்கலை. இதனால் மழை பெய்யறதெல்லாம் போன்ற இயற்கை இதெல்லாம் நம்ம நாட்டில் வந்து அதிகமாக ஆகிட்டுருக்கு. இதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே இந்திரன் சிலையையும் காணணும் சார்.
இதனாலேயே மழை பிரச்சனை வந்துட்டு இருக்குது அப்படின்றாங்க. இந்த 4 கோயில்களும் பூட்டப்பட்டிருக்கிறதால நம்ம நாட்டுக்கு, நம்ம மக்களுக்கு எல்லாம் பெரிய பெரிய இந்த நோய்கள், மழை பிரச்சனை, வறண்ட வானிலை இதெல்லாம் வந்துட்டுருக்கு அப்படின்றாங்க. இந்த 4 கோயில்கள்லேயும் சிலைகளை வைத்து பூஜை பண்ணுறதுக்கு அரசாங்கம் ஏற்பாடு பண்ணுமா, நடக்குமா? இது ஒரு பெரிய காரணம் கிடையாது, காரணமாக எடுத்துக்க வேணாம். புரியுது? அந்த காரணம் நடக்கும். அந்த கோயிலுக்கு அந்த வேலைகள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் பண்ணுவாங்க. உலக நாடுக்கு, அது உலகளாவிலே வானிலை இது வந்து மாறிப்போச்சு. ஸோ இது வந்து நேச்சுரல் கலாமிட்டிஸ் வந்து ரொம்ப இயற்கை சீற்றங்கள் வந்து அதிகமாவதை தவிர நேச்சுரல் கலாமிட்டிஸ் மாறிப்போச்சு. இதில் எதுவுமே எந்த இதுவும் பண்ண முடியாது அப்படின்றத சொல்கிறாரு. ரெண்டாவது, இந்த நேச்சுரல் கலாமிட்டிஸ் தகுந்த மாதிரியே நம்ம வாழ கற்றுக்கணும். வாழ்றதை எப்படி வாழணும், எப்படி இதெல்லாம் போகணுன்றது அது ஒரு வழிமுறையாக எடுத்துக்கணும். இதெல்லாம் ஒரு 2300 வருஷம் 2600 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு மிகப்பெரிய கலாமிட்டிஸ். இது ஒரு சேஞ்ச் ஆகும். 2028 2030 இதெல்லாம் ஒரு சேஞ்ச் ஆகிடும். திரும்ப சூரியனோட சன்செட்லாம் குறையும், இதெல்லாம் மாறக்கூடிய காலநிலைகள் மாறும். ஸோ அதுக்கு சம்மந்தம் இல்லை. பட் அந்த கோயிலோட வழிமுறைகள் சிலர் பண்ணுறது நல்லது தான் அப்படின்றத சொல்லலாம். சார், மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஊதா நிறத்துடன் கூடிய பன்றி முக தவளைகள் வாழ்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த தவளைகள் வந்து 2 கோடி வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே இருக்குது, வாழ்ந்துட்டுருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது நம்ம தமிழ்நாட்டுடைய அந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தான் இருக்குது. ஒரு சில எண்ணிக்கையில் தான் இது இருக்குது. இது வந்து வராக கடவுளுடைய அவதாரம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. இது நிலத்துலேயும் இருக்கும், நீர்லேயும் இருக்கும். 1 மாதம் நிலத்தில் இருக்கும், இது 11 மாதம் பூமிக்கு உள்ளே இருக்கும். இப்படி 2 வகையாக அது வாழ்கிற ஒரு பெரிய விசித்திரமானது. அந்த எண்ணிக்கை வந்து குறைஞ்சிக்கிட்டே போகிறதால நம்முடைய பூமிக்கு ஏதாவது ஆபத்துகள் வருமா? அந்த வராக தவளைகள் வந்து இனப்பெருக்கத்துக்கு ஏதாவது அரசாங்கங்கள் ஏற்பாடு பண்ணுமா? சிவனோட முடியை பார்க்கக்கூடிய அளவுக்கு வழி வரணும்னா பூலோகத்தில் பூமி கீழே போய் அதோட பாதத்தை தொட்டால் ஆட்டோமேட்டிக்காக ஒரு மனிதன் தன் தலையை வந்து காட்டுவான். அதுதான் குனிவான். அப்போ குனியக்கூடிய நிலையில் தன் முடியை பார்க்க முடியுன்றதான் பண்டியாவதாரம் எடுக்கிறார். அந்த உலகத்தை காப்பாற்றணும், உலகத்துக்கு வழி. பிரம்மா வந்து தான் தான் எல்லாமே அப்படின்ற ஒரு வழியை வந்து அவரோட இது வந்து ஆதகத்தை வந்து அழிக்கிறார். புரிதனுக்கு அவரோட கெட்ட எண்ணங்களை அழித்து நல்ல எண்ணங்களை ஆக்கி வழிமுறைகள் நிறையா போகணுன்றது தான் இந்த பன்றி அவதாரமே. அதனால தான் வராக அவதாரங்கள் வழி பண்ணியிருக்கு. அதனால தான் பன்றிக்கு அந்த முகத்துக்கு வந்து வராகம்னு சொல்லியிருக்காங்க. பூமிக்கு அடியில் இருக்கிறது தான் அந்த வராகம். பூமிக்கு அடியில் தான் போய் தான் உட்காந்துக்கும். ஸோ மண்ணை தோண்டி உள்ளே போய் உட்காந்து தன் குழந்தைகளெல்லாம் இனப்பெருக்கத்துக்கான வழி பண்ணுவாங்க. இனப்பெருக்கத்துக்கான வழி வரும். இது ஒரு திரும்ப உயிரியல் பொங்கலை எடுத்து போய் வச்சு அதுக்கு வழிமுறைகள் செஞ்சு 2 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே வருதுன்றதை நம்ம உலகத்துக்கு காட்டலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. சார், இந்த ஒரிசா பூரி ஜெகநாதர் கோயில் உலக பிரசித்தி பெற்றது, உலக ஃபேமஸ்ஸு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அங்கே வந்து தேரோட்டம் நடக்கும், 3 தேரோட்டம் நடக்கும். அந்த தேரோட்டத்தை காண்றதுக்கு 3 தேர் வரிசையாக போகும். அந்த தேரோட்டத்தை காண்றதுக்கு வந்து லட்சக்கணக்கான மக்கள் குவிஞ்சிருவாங்க சார். கிட்டத்தட்ட 10 லட்சம் பேருக்கு மேலே இப்போ சமீபத்தில் நடந்த தேரோட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. இதனால் அந்த இடிபாடுகளில் வந்து சிக்கி ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க. 200க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்காங்க. இப்படி சார் ஒவ்வொரு கோயில்லையும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விபத்துக்கள் நடந்து மனித உயிர்கள் போய்கிட்டே இருக்குது. கடந்த வாரம் கூட வந்து இமயமலையில் அந்த கோயில் வைஷ்ணவாதேவி கோயில் மற்ற கோயில்களில் ஏற்பட்ட இயற்கை சீற்றத்தால் பல பேர் வந்து இதாகிட்டது உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி ஒரு மனித உயிர்கள் பலிவாங்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறதால நம்ம உலகுக்கு பூமிக்கு ஏதாவது ஆபத்து வருமா என்ன அப்படின்னு சொல்லுங்கள்.
மனித உயிருக்கு ஆபத்து கிடையாது. ஆனால் இந்த இயற்கையாக இருக்கக்கூடிய இயற்கையோட வழியில் வந்து ரொம்ப விபரீதங்கள் நடந்துன்னு இருக்குது. ஸோ அதில் வந்து சில மக்கள் வந்து கரெக்டான வழி போது வருது உணவு முறைகள்லாம் மாற்றி செயல் பண்ணிக்கணும். இதுதான் பல வருஷமாக சொல்லின்னு இருக்கேன், பல ஆண்டுகளாக நம்ம பல வார்த்தையாக வந்துன்னு இருக்குது. இது பண்ணிங்கன்னா போதும், உயிரினங்களுக்கு ஆபத்துலாம் இல்லை, பயப்படாது. சார், சமீபத்தில் வந்து 2 திமுக எம்எல்ஏக்கள் கைது செய்யப்பட்டு இருக்காங்க சார். அந்த கைது செய்ததற்கு அந்த கட்சியினுடைய தலைவர் முன்னாள் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வந்து அறிக்கை விட்டு கண்டனம் தெரிவித்தார். அதுக்கு பிறகு அதை பற்றி எதுவுமே கண்டுக்கலை. இதனால் திமுக அந்த கட்சி தொண்டர்கள் மத்தியில் ஒரு விதமான அவர் மீது, உதயநிதி ஸ்டாலின் மீது ஒரு சலசலப்பு. தொண்டர்களை இந்த மாதிரி எம்எல்ஏக்கள் வந்து அரெஸ்ட் ஆனதுக்கு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தாமல் இப்படி சைலண்டாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு, இதனால் அந்த கட்சி வந்து அதிமுக மாதிரி உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா என்ன அப்படின்னு சொல்லுங்கள். திமுக எந்த காரணங்களும் உடையாது. அதுக்கான வழி இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக வழி பண்ணுவாங்க. சில வேலைகள் இருக்க, சில சலசலப்புகள் வரதை கொடுப்பாங்க, வெயிட் பண்ண சொல்கிறாங்க. இன்றைக்கு வந்து அரசியல்வாதிகளும் வேல் யாத்திரைன்னு போகிறாங்க, முருகரை கையில் எடுத்துக்கிட்டு. அதே மாதிரி நடிகர்களும் வந்து முருகன் பேரால் படங்கள் எடுத்து வெற்றி பெற்றுட்ருக்காங்க. இப்படி பூண்டியில் ஞானவேல் முருகன் அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்குது. அந்த ஞானவேல் முருகன் கோயில் வந்து சிதிலமடைஞ்சு அது விடுற நிலையில் இருக்குது. அதை வந்து யாருமே சரி செய்யலை. அதையெல்லாம் வந்து இந்த மாதிரி அரசாங்கம் சரி செஞ்சு நல்லது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா, நடக்குமா? அதாவது எல்லாரும் இப்போ வேலை பிடிக்க வேண்டிய நிலைமை. முருகரோட யுகம், முருகரோட வழி இன்னும் 4 வருஷத்துக்கு இருக்குது. முருகரோட யுகம் தான் நடந்துன்னு இருக்குது. அதனால் வேலை பிடிக்கிறவருக்கு தான் வினை தீரும். ஸோ இந்த கோயிலுடைய குளத்தை வந்து சீரமைப்பாங்களா சார்? அரசு இது இல்லாமல் இன்னும் 3 4 கோயிலும் சீரமைப்பாங்க. எழுச்சி மிக நல்லா வளர்ந்துடும். சார், இப்போ நீங்கள் வந்து முருகர் யுகம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே வந்து நம்முடைய முதல்வர் வந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தார். அதுபோல் மத்திய ஆளும் பாரதிய ஜனதா கட்சி வந்து தமிழகத்தில் தனுஷுங்கிற நடிகரை வந்து அவங்க களத்தில் இறக்கி விட்டு அரசியலுக்கு கொண்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அந்த தனுஷனுடைய சமீப கால நடவடிக்கைகள் பார்த்திங்கன்னா, அவர் வந்து ஆன்மீகத்தில் போயிட்டுருக்காரு. அவர் எப்போ ஓம் நமச்சிவாயன்னு தான் சொல்லுவார் ஒவ்வொரு தடவையும். அதே போல் இப்போ அவர் எடுக்கிற படம், அவர் நடிக்கிற படத்துடைய பேர் தமிழ் முருகன். ஸோ இந்த காரணங்களால் தனுஷ் அவங்க சைட்லேயும் அரசியலுக்கு வருவார் அப்படின்னு, நேரம் வரும்போது வருவார் அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ வருகிற அடுத்த நம்ம தமிழ்நாட்டு தேர்தலில் தனுஷ் வந்து பாரதிய ஜனதாவின் சார்பாக களம் இறக்கப்பட்டு விஜய்க்கு போட்டியாக உருவெடுப்பாரா? இந்த போட்டி எப்படி போகும், என்ன ஆகும் அப்படின்னு சொல்லுங்கள் சார். உடனே நடக்காது. 7 வருஷம் வெயிட் பண்ணணும். பொறுமையாக இருந்தால் தான் வழி வரும். ஆனால் அவருக்கு ஒரு அரசியல் ஒரு வாய்ப்பு இருக்குது. சார், இன்றைக்கு கேள்வி பதில்களுக்கெல்லாம் தெளிவாகவும் விளக்கமாகவும் பதிலளிச்சிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் அவங்களை சந்திக்கிறேன் சார். நன்றி, வணக்கம். வணக்கம். ரோஜா டிவி நேயர்களும் கோனான கொரியர்ஸில் இன்னும் நிறைய சொல்வார். வணக்கம்.